அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஃபார்வேர்ட் செய்யுங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே டிஆர்பியால் நடத்தப்பட்ட முதுகலை ஆசிரியர் தேர்விலிருந்து கேட்கப்பட்ட 30 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை எஜுகேஷன் மெத்தடாலஜி டாப்பிக்கில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். மேஜராக இருக்கட்டும், எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகேவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ள நமக்குள்ளார ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த புரிதலின் மூலமாக படிப்பதற்கு மேலும் நமக்குள்ளார ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவிடுறோம். முதன் வினா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி அவற்றை நிர்வகிக்கும் உரிமையை பாதுகாப்பது எந்த ஆர்டிக்கிளில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 30. முறைசாரா கல்வி என்பது முறைசார் கல்விக்கு எதிரானது என்ற சொற்றொடரை கூறியவர் யார்? விடை இலிச் மற்றும் பிரீரே. உலக ஒற்றுமைக்காக நாம் மேற்கொள்ளும் உழைப்பானது சர்வதேசியத்திற்கான பயிற்சி என்பதே உண்மையான கல்வி என கருத்துரைத்தவர்? விடை டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். நீண்ட ஆண்டுகளாக நீவிர் மிதிவண்டியில் பயணம் செய்யாமல் இருந்தாலும் ஒரு சில மணித்துளி பயிற்சிக்கு பின் மிதிவண்டி ஓட்டுவதில் மீண்டும் திறன் பெறலாம். இந்த கூற்று எதை விளக்குகின்றது? கற்றல் என்பது நிரந்தர மாற்றத்திற்கு உரியது. தனி மனிதனின் மொத்த உணர்வுகள் மற்றும் அவனுடைய மனப்பற்றே ஒருவரின் பண்புகள் என வரையறுத்தவர்? விடை விவேகானந்தர். பணியிடை பயிற்சி மற்றும் புத்தாக்க பயிற்சி ஆசிரியர்களின் தேவைக்கேற்ப இருக்க வேண்டும் என்று எந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது? விடை ஆச்சாரிய ராமமூர்த்தி குழு 1990. யாருடைய கூற்றுப்படி பிரபஞ்சமானது செயல்திறன் மிக்க இயற்பியல் உந்து சக்திகளினால் உருவாக்கப்படுகின்றது? விடை லோகாயதா. புதிய அறிவினையும் செயல்திறனையும் எந்த கற்றல் வழிமுறை மூலம் பெறலாம்? விடை முதிர்ச்சி. முன்னேற்றத்திற்கான மாற்றத்தின் இலக்கு என்பது மக்களை தாம் வாழும் சூழலுக்கேற்ப பொருந்தச் செய்வதோடு அந்த இலக்கினை அடைய எது மிக முக்கியமானதாக விளங்குகின்றது? விடை தன்னிறை அறிவு. கற்றலின் மாற்றம் பள்ளியிலிருந்து எவற்றை எடுத்து செல்லும் முறைமையை முன் வரையறை குறிப்பு நெறிப்படுத்துகின்றன என உளவியலாளர்கள் கண்டறிந்தனர்? விடை வாழ்க்கை சூழலுக்கு. அனைத்து மெய்யொழுக்கம் என்பது? விடை சுய ஒழுக்கம் ஆகும். அலெக்சாண்டரின் பாஸ் அலாங் சோதனை என்பது எவற்றின் பகுதி சோதனையாகும்? விடை பாட்டியாஸின் கேள்வி தொகுப்பு அடைவூக்க சோதனை, அதனுடைய ஒரு பகுதி சோதனை தான். மனிதர்களை பன்முகம் கொண்டவர்களாக, அதாவது அறிவாக, உணர்ச்சியாக, பசியாக, உடம்பாக கண்டவர் யார்? விடை ஜே. கிருஷ்ணமூர்த்தி. அறிவு பரப்பெல்லையை ஒருங்கிணைத்தலை முதன்மைப்படுத்துவது எவற்றின் நோக்கமாகும்? விடை ஆசிரம பள்ளி. வகுப்புகள் அற்ற கற்றல் என்ற கருத்தை யார் அறிமுகப்படுத்தினார்? விடை ஜான் கோல்ட். ஒரு நபர் தன்னுடைய தகுதி, திறமை மற்றும் அறிவை கொண்டு அவருக்கான வேலை மற்றும் வருமானத்தை பெறுகின்றார் என்றால் அந்த தனி நபரானவர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார்னு கேட்டிருக்காங்க. தகுதிக்கேற்ற வேலை, ஆப்டிமலி எம்ப்ளாய்டு, தகுதிக்கேற்ற வேலை. அனைவருக்கும் கல்வி திட்டத்தினை, அது SSA சர்வ சிக்ஷா அபியான், முன்னிலைப்படுத்தியவர் யார்? விடை அடல் பிகாரி வாஜ்பாய். பள்ளியின் நூலகம், அறிவியல் ஆய்வகம், மேலும் சில தனித்துவம் வாய்ந்த அறைகளை மேற்பார்வையிடும் பணியினை செய்பவர்? விடை தலைமை ஆசிரியர்.
இந்திய அரசின் சரத்து எவற்றின்படி சிறுபான்மையினரது பள்ளிகள் மதம் அல்லது மொழி அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டது? விடை அந்த 30(1). கல்வியில் பழமை வாய்ந்த மற்றும் மிகவும் முக்கியமான இந்திய அரசின் அறிவுரை குழுமம் CABE ஆகும். CABE. மலைவாழ் மக்களின் கல்வி முன்னேற்றம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் எவற்றின் கீழ் வருகின்றது? விடை ஆர்டிகிள் 46 46 உறுப்பு 46. ஒவ்வொரு வருடமும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாளாக கருதப்படும் நாள் எது? விடை ஜூன் 12. எந்த தொகுதியை விளக்குவதற்காக பியாஜே கலைத்துறையில் தொகுதி என்ற புது வார்த்தையை உருவாக்கினார்? விடை செயற்பாடுகள், ஆபரேஷன்ஸ். சிந்தனை செயல்பாட்டை மிக சிறப்பாக தொடர்ந்து வளர்க்க பயன்படும் கடத்து காரணி? விடை லாங்குவேஜ், மொழி எனப்படும். கீழ்கண்டவற்றில் எது கற்றலின் முறையை பாதிக்கக்கூடிய காரணி அல்லன்னு கேட்டிருக்காங்க. பாதிக்கக்கூடிய காரணி அல்ல. பாடப்பகுதியை அமைத்தல், ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட், இது கற்றலின் முறையை பாதிக்கக்கூடிய காரணி அல்ல. மீதி எல்லாமே பாதிக்கும். ஆளுமையை மதிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்ட டேட் சோதனையை உருவாக்கியவர்? விடை முர்ரே மற்றும் மோர்கன். தன் மதிப்பிடுதல், சுயமரியாதை, குழுவில் பாதுகாப்பாக உணர்தல் எவற்றின் தன்மைகளாகும் கேட்டது. இது மென்டலி ஹெல்த், அது மனநலம். மாணவர்களின் சுய கற்றலுக்கான விருப்பத் தெரிவு செய்வதற்கும் கற்றல் அனுபவங்களின் திட்ட அமைப்பை பங்களிக்கவும் வாய்ப்பு வழங்கும் கற்றல் குழந்தை மைய கற்றல் ஆகும். சைல்டு சென்டர்ட் லேர்னிங். ஒரு தலைமுறையினின்று மற்றொரு தலைமுறைக்கு ஏதேனும் பகிர்ந்து கொடுப்பது எவற்றில் அடங்கும் கேட்டிருக்காங்க. அது கல்ச்சர், அதாவது பண்டி வளம் அல்லது பண்பாடு. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனத்தின் தலைமையகம்? விடை நொய்டா. அனைவருக்கும் மிக்க நன்றி.